இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மற்ற ஒரு சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே. மாசம் வருது. இவர் தக்லீஃப் விட்டுட்டாரோ? ஜனநாயகன் பகவந்த் கேசரி ரீமேக்னு சொன்னா அலறானுங்க, அடாப்ஷன் சொன்னா கதறானுங்க. ஏன் ஜனநாயகன் பகவந்த் கேசரி ரீமேக் இருந்தா என்ன? இப்போ பகவந்த் கேசரி டிபிக்கல் பாஷா டெம்ப்ளேட் மாஸ் மசாலா படம், அது டைம் பாஸ் கமர்ஷியல் படம். அந்த படத்தை ரஜினி விஜய் மேல ஆளுக பண்ணா மட்டும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி படம் அது. அதுல வர 4 பாலைய லெவல் சீனை பார்த்துட்டு பகவந்த் கேசரி டிபிக்கல் அண்ணா சோன் ஃபிலிம். நடுவுல இந்த விஜய் மாஸ்டர் பீஸ்ட் லியோ கோல்டன் ஸ்டைலிஷா படம் பண்ணிட்டா அண்ணா யாருன்னு மறந்துடுவீங்களா? அண்ணா இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தது திருப்பாச்சி, வேட்டைக்காரன், குருவி, மெர்சல் மாதிரி மாஸ் மசாலா படங்கள் தான். விஜயோட ஸ்ட்ராங் ஜோனே அதுதான். பகவந்த் கேசரியும் அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கிற படம். ப்ராப்பரா தமிழுக்கு ஏத்த மாதிரி மினிமைஸ் பண்ணி எடுத்தா இட் வில் பி ட்ரீட் ஃபார் ஆல் சென்டர் ஆடியன்ஸ். அது ஓகே தான், ஆனா எடுக்கணுமே. பகவந்த் கேசரி அந்த மாதிரி டைப் கிடையாது. ஜெயில இருக்கான். ஆக்சுவலா அவன் நல்லவன், ஆனா ஜெயில இருக்கான். அவனோட பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து புடிச்சு போய் ஜெயில சரத்குமார் அவர் கூட க்ளோஸ் ஆகுறாரு. இப்போ அவரையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவரோட பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துறாரு ஹீரோ. அந்த பொண்ணுக்கு பயனா நினைச்சு ஆனா அந்த பொண்ணுக்கு அதுல இஷ்டம் இல்ல. அந்த பொண்ணுக்கு நார்மலாவே பயம் ஜாஸ்தி. ஏதோ ஒரு ஃபோபியா இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணு என்ன பண்ணும்? லவ் தான் பண்ணும். அதே மாதிரி அது ஜாலியா லவ் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு நாள் அப்படி இருக்கும்போது வில்ல அந்த பொண்ணை கொல்ல ஆள் அனுப்புறான். அப்போ ஹீரோ ஆக்ஷன் அதை எடுக்கிறாரு. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல அவர் போலீஸ் ஒரு பெரிய மாசேக்கர்ல பல பேர் கொடனால ஜெயிலுக்கு போறாரு. அப்படிதான் சரத்குமார் பார்த்து அவர் லைஃப் மாறிச்சு. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாரு, வில்லனை கொல்றாரு. நடுவுல அந்த பொண்ணுக்கு இந்த பயம் போகுது, படத்தை முடிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பாலையாவோட டிபிக்கல் ஓவர் தி டாப் ஃபைட் சீன்ஸ் அண்ட் காமெடிஸ் இதெல்லாம் நீங்க சோஷியல் மீடியால எவனா ஷேர் பண்ணி பார்த்து சிரிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு மாஸ் ஹீரோ படத்துக்கு இந்த கதை போதும். இந்த படத்துல பாலையா பண்ண எல்லா கிரிஞ்சி தூக்கி எரிஞ்சிட்டு விஜய்க்காக நிறைய ஆல்டர் பண்ணி அங்கங்க டிவிக்கோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் நம்ம ராஜ்யம் படத்துல வர மாதிரி, அப்புறம் பகவந்த் கேசரியில பாலையாக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். அது அப்படி நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்தி கிளைமேக்ஸ்ல அண்ணா அரசியல் பிரவேசத்துக்கு லீட வச்சு முடிச்சா அவ்வளவுதான் ஜனநாயகன். இதான் அண்ணா எய்ம் பண்ணிருக்காரு போல. அந்த ஆளுக்கு தெரியும் என்ன மாதிரி படம் பண்ணா அவரோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும், அவரோட டார்கெட் அட்வைஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு. அந்த ஆளு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது இந்த மாதிரி படம் தான். அந்த ஆளு இவ்வளவு நாளா அந்த மாதிரி படம் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கான். அந்த ஆளு கிட்ட போய் அண்ணா நீங்க இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க, அண்ணா நீங்க அந்த மாதிரி படம் பண்ணாதீங்கன்னு ஆன்லைன்ல உட்காந்து பேசிட்டு புலம்பிட்டு இருந்தா எப்படி விஜய் என்ன இவ்வளவு நாளா ஆர்ட் ப்ரோ பண்ணிட்டு இருந்தாரு? ஹி நோஸ் ஹிஸ் ஸ்ட்ரென்த் ஜோன். விஜய் மாதிரி ஹீரோ இல்ல எக்ஸ்பெரிமெண்டலாவோ இல்ல இறங்கி வந்து ரிஸ்கி ஜானர்ஸோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டார்டம் அப்படி. ஆக்டரா இருக்கும்போது எந்த மாதிரி படம் வேணா பண்ணலாம். ஆனா ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கும்போது பண்ண விட மாட்டாங்க. அவங்க கூட்டத்தை திருப்திப்படுத்தி அனுப்பணும்ல. பகவந்த் கேசரி ஸ்டோரி ஏபிசின்னு எல்லா சென்டர் ஆடியன்ஸ்க்கும் ஈஸியா ஒத்து போற கதை தான். அது பாலையா படம்னால நீங்களா பாத்துறீங்க. பாலையாவா ஸ்டோல் மெட்டீரியல் ஒன்ஸ், அதனால பாலையா படத்தை ரீமேக் பண்றாருன்னு ஒரு பயம், ஒரு சிரிப்பு வருது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா பாலையா படத்தை அப்படியே பண்ணல, அந்த படத்துல இருந்து கதையை மட்டும் எடுத்து பண்றாங்க. பாலையான்னு சொல்லும்போது ஒன்னு சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப சொல்றேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹீரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலையா தான். வந்த எல்லா படமுமே ஹிட். அக்கண்டா, வீரசிம்ம ரெட்டி, பகவந்த் கேசரி, டாக்கு மகாராஜன் எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ். ஏன் அப்படின்னா பாலையா சேஞ்சஸ் முதல்ல பாலையா படத்துல கதை, ஸ்கிரீன் பிளே, லுக்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாமே கிரிஞ்சா இருக்கும். அதனால he was troll material. நம்ம சேனல்லயே அவரோட படங்கள்ல நிறைய கிரிஞ்ச் பாக்ஸ்ல போட்டுருக்கோம். ஆனா லாக்டவுனுக்கு அப்புறம் பாலையா சூஸ் பண்ண படம் எல்லாமே மினிமம் கேரண்டி மெட்டீரியல். பாலையா படத்துல இந்த ஓவர் தி டாப் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது மேண்டேட்டரி. அது மட்டும் மாறல. மத்தபடி அதை எடுத்துட்டு பார்த்தா எல்லாமே டீசன்ட் ஃபிலிம்ஸ் தான். இன்னும் பாலையா ஃபேன் ஆயிட்டாரா? அதான் போல இருக்கு. ஓட்டு ஓட்டிட்டு அகண்டா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவரெல்லாம் கட்டவே மாட்டார். அப்படி சிரிச்சவங்க இப்ப எப்படி பாக்குறாங்க? இப்போ அகண்டா 2 வேற ரெடி ஆயிட்டு இருக்கு. போயப்பட்டி என் தமிழ்னதுக்கு முக்கிய காரணம் பாலையா படம் மேக்ஸிமம் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிற ரீசன் அவரோட அன்பிலீவபிள் ஸ்டன்ட்ஸ், டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ். இப்போ போயப்பட்டி வந்து ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்றாரு. பாலையா சாதா ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ ஆக்கிடுவான். ஒரே வெட்டு
அப்படி பண்ணா அவர் என்ன பண்ணாலும் கன்வின்சிங்கா இருக்கும்ல. அப்படி அவர் பாலையாக்கு ஆமா, சூப்பர் அதனால நேச்சுரல் தான் கொடுத்த ஏத்துக்கிட்டாங்க. படம் தான் அகண்டா. முன்னாடி இது பாலையா செமையா சொல்ற இருக்கு. மாதிரி ஸ்டண்ட், பின்னாடி தமன் மியூசிக் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். இந்த படம் செம ஓட்டம் ஓடுச்சு. அதுக்கு ரீசன் இதுதான். இப்போ இந்த படத்துக்கு பார்ட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பார்ட் 2 என்ன, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 எடுத்துக்கிட்டே போலாம். ஏன் சொல்றேன்னா சூப்பர் நேச்சுரலா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டாங்க. சூப்பர்மேன் ஹீமன் மாதிரி அக்காண்டா கேரக்டர் வச்சு கதை கதையா கொண்டு போலாம். ஆனா அதே பாலையா லெவல் சீன்ஸ் இருக்கும். அது மேண்டேட்டரி, அது மாறாது என்னைக்கும். அக்கண்டா வந்தப்போ கிரிஞ்ச் பாக்ஸ் மாதிரி வீடியோஸ் பிரைம் டைம் நிறைய பேர் அக்கண்டா கிரிஞ்ச் பாக்ஸ் போட எதிர்பார்த்தீங்க. ஆனா போடல. ஏன்னா அந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு படத்துல சில பல கிரிஞ்ச் சீன்ஸ் இருந்தாலும் படம் பார்த்து முடிக்கும் போது பரவாயில்ல பழைய நல்லா படம் இருக்கு. மாதிரி இருக்கு என்ன தோணுச்சு. சோ அதனாலதான் அன்னைக்கு நான் கிரிஞ்ச் பாக்ஸ் போடல. போட்டுக்கலாம் ஆனா போட தோணல. அதுக்கப்புறம் வீரசிம்ம ரெட்டி இந்த படத்துல பாலையா ஆமா இது நல்லா இருக்கும். வரலட்சுமி தான் மெயின் இதா இருக்கும். இந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஆறா இருக்கான்னு நானே வியந்து பார்த்தேன். பாலையா அவன் வந்து தங்கச்சியா கையிலேயே இருப்பான். பிடிக்க முடியாது. எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்கறாப்ல. அந்த படம் ஒன்றும் பெருசா இல்ல. நம்ம அரசு மெர்சரி பிகில் எல்லாம் சேர்ந்த கலவை தான். நிறைய கிரிஞ்சு சீன்ஸ் இருக்கும், நிறைய ட்ரோல் மெட்டீரியல் சீன்ஸ் இருக்கும். இருந்தாலும் ஓடிச்சு பிகாஸ் ஆஃப் பேக்கேஜிங். அதே வருஷம் அனில் ராவிப்பூடி டைரக்ட் பண்ணி வந்த படம் தான் பகவந்த் கேசரி. ரஜினி கெரியர்ல ஜெயிலர் எப்படியோ பாலையா கெரியர்ல பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும். அதே ஃபார்முலா மாத்தாம அப்படியே பண்ண படம் தான் தர்பார் அண்ணாத்த. அது ரெண்டுமே ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. ஆனா நெல்சன் வந்து அவர் ஏஜுக்கு ஏத்த மாதிரி லுக் கொடுத்து அந்த ஃபார்முலா மாத்தி விட்டது ஜெயிலர் தான். அதே மாதிரி அனில் ராவிப்பூடி பண்ணாப்ல பாலையாக்கு. பாலையா எந்த படம் பண்ணாலுமே ஹீரோயின் இடுப்புல வளையற வாலிபனா 60ஸ்ல இருந்தாலுமே சிட்டுக்குருவி லேகி சாப்பிடுற யங் ஹீரோ இருப்பாப்ல. ஆனா அனில் ராவிப்பூடி அந்த ஆளோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து பாலையாக்கு ரொமான்ஸ் போர்ஷனே இல்லாம, முக்கியமா டூயட் சாங் லவ் சீன்ஸே பெருசா இல்லாம நீட்டா பிரசன்ட் பண்ணதான் பகவந்த் கேசரி. காஜல் இருப்பாங்க, பேருக்கு பேரா, அவ்வளவுதான். பல படத்துல ஹீரோயினை பேட் டச் பண்ண பாலையா. அதே பாலையா படத்துல பேட் டச் சீன் பிட்வீன் த லெக்ஸ், ரெண்டு காலுக்கும் நடுவுல அங்க கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு பசங்களா. உடனடியா போய் அம்மா கிட்ட சொல்லணும். பாலையா படத்துல பாலையாவை சும்மா உட்கார வச்சுட்டு இன்னொரு கேரக்டர் சண்டை போடுற மாதிரி ஒரு விமன் ரோல். இந்த மாதிரி பல பேட்டர்ன்ஸ் அதுல சேஞ்ச் ஆயிருந்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சு. பாலையா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காருன்னு ஷாக்ல தான் அண்ணாவே அந்த படத்தை 5 வாட்டி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் எகைன் அந்த படத்துல தமன் பிஜிஎம் கிளி 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 கிளி. 2023ல ஏன் ஸ்பாட்டிஃபைல மோஸ்ட் பிளேடு சாங்ல ரெண்டாவது இந்த சாங் அந்த சாங் தான். அவ்வளோ தீயா போட்டிருப்பாங்க மனுஷன். நீங்க அந்த சாங் கிடைச்சதுன்னா இப்ப வேணா கேட்டு பாருங்க, யூ வில் லைக் இட். இல்லப்பா மியூசிக் தானா, நான் வேற ஏதோ ஒரு ப்ராமிஸ்டேன். எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். அடுத்து இந்த வருஷம் சங்கராந்திக்கு வந்த டாக்கு மகாராஜா. பகவந்த் கேசரி பாலையா வருஷன் ஆஃப் ஜெயிலர்னா இந்த படம் பேட்ட வருஷன் ஆஃப் பாலையா. சங்கராந்தி வருஷம் சக்கப்போடு போட்டதுல இந்த படம் ஜஸ்ட் இட்டு மட்டும் தான் ஆச்சு. ஆனா ஓடிடில படத்தை பார்த்துட்டு அவன் ஃபயர் விட்டுட்டு இருக்கான். தெலுங்கு சைடு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் சைடுல தான். எந்த அளவுக்குனா அண்ணா பகவந்த் கேசரி ரீமேக் பண்றதுக்கு பதிலா டாக்கு மகாராஜா பண்ணலாம் பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டேய் டாக்கு மகாராஜா டிபிக்கல் பாஷா டெம்ப்ளேட் படம் தான். அதை ரீமேக் பண்ண அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த கதையை எடுத்து பண்றதுக்கு பகவந்த் கேசரி ஃபார் பெட்டர். ஏன் டாக்கு மகாராஜா உங்களுக்கு பெட்டரா தெரியுதுன்னா அதுல மேக்கிங், பிரசன்டேஷன், கேமரா ஒர்க், டிஐ, சவுண்ட், டைரக்ஷன் எல்லாமே அந்த படத்துல வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். பகவந்த் கேசரியில நிறைய ட்ரோல் மெட்டீரியல் இருக்கும், நிறைய பாலையா லெவல் சீன்ஸ் இருக்கும். ஆனா டாக்கு மகாராஜ்ல அப்படி எதுவுமே இருக்காது. டெக்னிக்கலி செம ஸ்ட்ராங்கான படம். பார்க்கலையே, ட்ரெய்லர் பார்த்தேன். படம் இவ்வளவு குவாலிட்டியா இருக்குதான் ஷாக்ல தான் அந்த படத்தை நிறைய பேர் ஓடிடில பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ போயும் போக பகவத் கேசரி ரீமேக் பண்றாங்களே ட்ரோல் பண்ணவோ, மீம்ஸ் போட்டு சிரிக்கவோ, யாராச்சும் சொன்னா கடிக்கவோ அடிக்கவோ ஒண்ணும் இல்ல. ஒரு கதையை காட்டுற மாதிரி காட்டினா ஒர்க் ஆகும். பாஷா டெம்ப்ளேட்ல பாலையாவே 15 படம் பண்ணிருப்பாரு. அப்படி இருந்து டாக்கு மகாராஜா ஒர்க் ஆச்சுன்னா மேக்கிங் அண்ட் பிரசன்டேஷன் அதே தான் இங்க ஜனநாயகன்லயும். சோ அதனால பாலையா படத்தை ரீமேக் பண்றாங்க. பாலையா படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரீட் டைப் பண்ண வேணாம். லாக்டவுன்ல இருந்து ஒரு ஆக்டரோட ஃபிலிமோகிராஃபி இட்டு ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அது நம்ம பாலையா ஃபிலிமோகிராஃபி தான். நீங்க நம்பலனாலும் அதை நேசம். இந்த மட்ட ஊருகா தான் அன்னைக்கு நான் கலாச்சு கிரிஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தான். இப்ப அதே மட்ட ஊருகா என்ன அப்ரிஷியேட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கான். இதே பகவந்த் கேசரியை சிரஞ்சீவியோ வெங்கடேஷோ நாகார்ஜுனோ பண்ணியிருந்தா நம்ம இவ்வளவு ஷாக்கா இருப்போம்னு தெரியல. இப்ப சிரஞ்சீவி படம் தான் பாலையா படம் மாதிரி இருக்கு. பாலையா படம் சிரஞ்சீவி படம் மாதிரி ஒர்க் ஆகுது. சரி அதை விடுங்க. விஜயன் இவ்வளவு நாளா முள்ளு மலரும், அன்பேசுவோம், சூரிய போட்டு விடாமச்சு மாதிரி கண்டென்ட் படம் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல கடைசி விவசாயி மாமனிதன் மாதிரி ஆர்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தவரா? விஜயே மசாலா படம் பண்றவங்க தானே. இப்ப இருக்கிற அனில்ஸ் நீங்க ஸ்கூல் படிக்கும் போது அவர் பண்ணிட்டு இருந்தது பாலையா மாதிரி ஓவர் தி டாப் மசாலா படங்கள் தானே. அந்த மாதிரி மூவிஸ் தான் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவாக்கி கொடுத்துச்சு, நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. எப்படி பாலகிருஷ்ணா லாக்டவுன் வர ட்ரோல் மெட்டீரியல் இருந்தாரோ அதே மாதிரி அண்ணாவும் ப்ரீ நண்பன் வர ட்ரோல் மெட்டீரியல் இருந்தவர் தானே. விஜய் ஃபேன்ஸ் சொல்ல வெக்கப்பட்ட காலங்கள் இது. துப்பாக்கிக்கு அப்புறம் அவரோட பேட்டர்ன்ஸ் மாறிச்சு, நிறைய அப்டேட் ஆனாப்ல. அப்புறம் மாஸ் ஃபிலிம்ஸ்க்கான ஃபார்முலா சேஞ்ச் ஆகி நிறைய ஹிட் கொடுத்தாரு. அதே ப்ராசஸ் தான் இப்ப பாலையாக்கும். விஜய்க்கு துப்பாக்கி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த மாதிரி பாலையாக்கு அகண்டாக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளவுதான்.
அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது விஜய் பகவந்த் கேசரி 5 வாட்டி பார்த்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. நான் எப்பொழுதுமே என்னோட ட்ரீமில் வர்ற படம் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சில பேர் நான் லைஃப்பில் எங்கேயாவது போகும்போது வந்து சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நான் உடனே அந்த படம் பாருங்க. விஜய் ஒரு அட்டன் ஃபேன் ஆஃப் தெலுங்கு சினிமா தான். அவர் ரீமேக் பண்ண பாதி படங்கள் தெலுங்கு படம் தான். நிறைய தெலுங்கு மாஸ் மசாலா படம் பாப்போம்ல, அவருக்கு பிடிச்சதே அந்த மாதிரி படங்கள் தான். சலாரியா ஆந்திரால ஃபர்ஸ்ட் டே கோல்டி சொல்ல உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்த மனுஷன். வம்சி, கோபிச்சந்த், அனில் ரூபடியும் தெலுங்கு டேஸா கூப்பிட்டு கதை கேட்கறாரு. சோ அவர் அடிப்படையிலே ஒரு மாஸ் மசாலா ரசிகன். ஏன் இந்த பகவந்த் கேசரியே அனில் ரூபடி தான் பண்ண வேண்டியது, அந்த ஆளு தெலுங்குல பிஸினால பண்ண முடியாம போச்சு. இல்லாட்டி அனில் டைரக்டிங் அனில் டேக் போட்டு 10 பண்ணிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. அணிலே அணிலே உஷா உஷ் சத்தத்தை போடாதே. சரிடா சரி, கடைசி படம் ஏன் ரீமேக் படமா பண்ணணும்னு தான் நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? தட் ஐ அண்டர்ஸ்டுட். பகவந்த் கேசரி கதையை பண்றதா முடிவு பண்ணிட்டா எதுக்கு ஹெச் வினோத் அட்லி கிட்ட கொடுத்தா கார்பரேட்ஸ் வாங்காம சூப்பர் பண்ணி கொடுத்துருவாங்க, ஹெச் வினோத் பண்ண போறதா பயம் அப்படி சொல்றீங்களா? தட் ஆல்சோ ஐ அண்டர்ஸ்டுட். ஏன் ஹெச் வினோத் இருக்கும்னா மேபி இப்படி இருக்கலாம். பகவந்த் கேசரியில பாலையா பேரு NBK, நீலகொண்ட பகவந்த் கேசரி. அவருடைய ரியல் நேமுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பேரை பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஜனநாயகர்ல பேரு TVK, தளபதி வெற்றி கொண்டான். அவருடைய பார்ட்டி நேமுக்கு ஏத்த மாதிரியே பேரு. இங்க NBK ஜெயில இருப்பாரு. அப்போ ஜான் விஜய் கொள்ள ஒரு குரூப் வரும், ஜான் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்புறம் ஜான் விஜய் NBKக்கு செகண்ட் ஹாஃப் ஹெல்ப் பண்ணுவாரு. இதுல ஜான் விஜய் கேரக்டர் ஒரு மாதிரி ஸ்டைல் அண்ட் ஃபன்னா இருக்கும். இந்த ரோல தான் பாபா பாஸ்கர் பண்றாரு நினைக்கிறேன். அவரை TVK ஜெயில இருந்து காப்பாத்துவாரு, அவரை TVK ஹெல்ப் பண்ணுவாரு செகண்ட் ஹாஃப்ல. பகவந்த் கேசரியில ஜெயிலர் சரத்குமாருக்கு NBK பார்த்து பிடிச்சி போயிரு, அவர் கூட போய் பழகுவாரு. இங்க விஜய் அதே மாதிரி ஜெயில இருக்கலாம், அந்த ஜெயிலர் ரோல் ஜீவியமா இருக்கலாம். சரத்தோட பொண்ணு அங்க ஸ்டீல் இல்ல, இங்க மமிதா. அங்க காஜலுக்கு 30+ ஆயிரும், மேரேஜ் பண்ணிக்காம இருப்பாங்க. அப்புறம் NBKோட ஆண்மையை பார்த்து சின்ன கிரஷ் வரும். இங்க அதுக்காக பூச்சிக்கிட்டே இருக்காங்க. வில்லன் அர்ஜுன் ராம்பால் பெரிய மாஃபியா. இங்க அதுக்கு தான் பாபி தியல் இருக்காப்ல. அந்த பொண்ணுக்கு கார்டியனா இருக்கிற NBK பாஸ்ட்ல ஒரு எக்ஸ் காப் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். அந்த ஃபிளாஷ்பேக்ல ஏகப்பட்ட பேர் கொல்லுவா NBK. இங்க தமிழ்ல அந்த சீனை தான் அவங்க கிளிம்ஸ் அவுட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் அவ்வளவு பேரை கொல்றதுக்கான ரீசன் தெலுங்குல வேற மாதிரி இருக்கும். இங்க தமிழ்ல மேபி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ஃபிளிக்ட்ட வச்சு கொண்டு போலாம். பகவந்த் கேசரியில செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச அப்புறம் ஒரு கேப்டன் மவுஸ் டெம்ப்ளேட் கூட ஸ்கிரீன் பிளே நகரும். ஜனநாயகர்ல அப்படி கொண்டு போகாம பொலிட்டிக்கல் மூவ் பண்ணி கொண்டு போலாம். ஒரு எக்ஸ்காப், அதுவும் ஜெயில இருந்து வந்தவர், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சம்திங் லீடர் மாதிரி கொண்டு போற பிளானா இருக்கலாம். அதுக்காக ஹெச் வினோத்தா வச்சிருக்கலாம். ஏன்னா ஹெச் வினோத்துக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி. ஆல்ரெடி விஜய் கிட்டே 2-3 கதை சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன கதையையும் பகவந்த் கேசரி கதையும் சேர்த்து ஏதோ ஒன்னு கிண்டுறாங்க போல. Both were troll material. Both have rescued India multiple times on screen. Both share the same weakness. Both have played roles as cops and corporate CEOs, resemblance of father roles. People trolled for their wig. Both are politician. Both are gun lovers. Both are bike lovers. Both are kids' favorite. Both are delivering consecutive 100 rupee crore box office hits. Both have delivered chartbuster soundtracks. Their films are known for high-octane action sequences. Simran paired up 5 times with them. Their songs often feature unique choreography. Both are Pongal heroes and have clashed during festival releases. They clashed during Pongal in 2011, 2017, and 2023. This is their second box office clash in the same year. Before release, their films often spark dual role speculations. Both did many dual role films. Both have done triple role films and also played characters with triple names in a single role. They frequently imitate Rajinikanth's mannerisms. One wants to be NTR, the other wants to be MGR. Their off-screen moments go viral every time. The villain in both of their last films was the same actor. Now, both are starring in the same film. எல்லாம் ஒத்து போதே. அப்படியா லியோட தான் பகவத் கேசரி இறங்குச்சு போல இருக்கா? தெரியல. ஆனா நம்ம சொல்லலாம். ஆனா பகவத் கேசரியில வந்து இந்த காஜல் கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டர்லாம் நடுவுலலாம் அந்த காமெடி சீன்லாம் வர்றது ஃபுல்லாவே கிரிஞ்சு தான் பண்ணுவாங்க. அது 1-2 ஸ்டண்ட் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கும் தவிர, ஆனா கதை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஆனா அதை இவர் ஹச் வினோத் எப்படி எடுக்க போறான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அது அப்படியே எடுக்க போறாங்களான்னு தெரியல. இது அதே மாதிரி எடுத்தாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம கண்டிப்பா மாத்திருப்பாங்க. ஆனா அது மாத்தினாலும் அது கரெக்டா ஃபிக்ஸ் ஆகணும். அது ஃபிக்ஸ் ஆகலைன்னா அப்புறம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதான் இந்த அளவுக்கு இருக்காது. வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
ஆனா அப்படியே அந்த பகவத் கேசரி அவங்க சொன்னது அந்த குட் டச் பேட் டச் அந்த சீன் மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா இல்ல மொத்த படத்தையும் எடுத்துட்டாங்களா என்னன்னே தெரியல. தெரியல, பார்த்தாதான் தெரியும். லாஸ்ட் ம். படம் வேற நல்லா பண்ணி. ஆமா ஆமா. லாஸ்ட் படம் இப்போ இது ம- இப்போ விஜய் வந்து அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க, இது அடுத்த படம் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாருமே பெருசா சரி பரவாயில்ல ஒரு ஃபிளாப் தான், அடுத்த லியோ 2 வேற ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. இப்போ இதுதான்டா கடைசி படம்னாலே எல்லாம் அதுலயே டென்ஷனா வராங்க. ஒரு கதை தெரியலன்னு வரல, இந்த கதை தான் அந்த கதை வேற. எல்லாரும் அதுக்கு லியோ 2 பண்ணிட்டு போயிருங்க, இல்ல மாஸ்டர் 2 பண்ணுங்க, இல்ல கோட்டு 2 பண்ணி ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு எல்லாம் அதை நோக்கி போயிட்டாங்க. பார்ப்போம். நம்ம ஒண்ணு நினைப்போம், வர்றது வேற வந்தா தெரியல பார்ப்போம். அது அதான் சொல்றேன்ல, படம் நம்ம நினைக்கிற மாதிரி கூட இல்லாம நல்லா கூட இருக்கலாம். அது வந்தாதான் தெரியும் எப்படி இருக்க போகுது. பார்க்கலாம் அது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்